தமிழ் மொழி எழுதுவதற்கும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் இனிமையான மொழி. தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் 5. அதில் முதலாவது பார்த்தோம்னா எழுத்து இலக்கணம், 2வது சொல் இலக்கணம், 3வது பொருள் இலக்கணம், 4வது யாப்பு இலக்கணம், 5வது அணி இலக்கணம். எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிரெழுத்து அதில் முதன்மையானது. இது காற்று வெளிப்படும் போது இயல்பாகவே நம்ம வாயை திறந்தோனையும் உருவாகிறது. இந்த எழுத்தில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்தில் 12 இருக்கின்றது. அது என்ன பார்த்துருக்கோம் ஏற்கனவே நம்ம. இதில் பார்த்திங்கன்னா அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் குறில் எழுத்துக்கள். அதே மாதிரி ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இவெல்லாம் நெடில் எழுத்துக்கள். இப்போ குறில் எழுத்துக்களுக்கு ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. இது கால அளவை குறிக்கின்றது. சரிங்களா? ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கசட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், எரள வளல இடையினம் அப்படின்னு இருக்கு. எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள்னா என்ன? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆக 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. அது தெரிஞ்சுக்கணும். முதல் எழுத்துக்கள் இவர் தான். சார்பு எழுத்துக்கள்னால் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். இவை 10 வகைப்படும். அதை பற்றி பார்த்தோம்னா 1 உயிர்மெய், 2 ஆயுதம், 3வது உயிரிழப்படை, 4வது ஒற்றளப்படை, 5வது குற்றிய லிகரம், 6வது குற்றிய லுகரம், 7வது ஐகார குறுக்கம், 8வது ஔகார குறுக்கம், 9வது மகர குறுக்கம், 10வது ஆயுத குறுக்கம். இவையெல்லாம் மெய்யெழுத்துக்கள் 18ல் உயிர் எழுத்துக்கள் 12 சேர்வதால் உருவாகுவது உயிர்மெய் எழுத்துக்கள். இது உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இது நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம். இப்போ இதோட உயிர்மெய் எழுத்துக்களில் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என்று 2 வகைப்படுத்தலாம். ஆயுத எழுத்து அது தெரியும், அது ஆல்ரெடி நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை.